ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வேலை செஞ்சாலும் சரி, ஜொமேட்டோவில் வேலை செஞ்சாலும் சரி, நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று வந்து பிடிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் வேலை செய்கிறீங்க, ஃபுல் டைம் வேலை செய்கிறீங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து ஐடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த டிடிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதை வந்து நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி தருவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான டைம் தான் வந்து இந்த மந்த் நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசமாவே எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, நம்ம சேனல்ல வந்து இப்பதான் வந்து நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அதை பத்தி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதை பத்தி முழுசா இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிடிஎஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றதையும். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் கடைசி வரையும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோல டிடிஎஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு சிலர் கேட்பீங்க. ஸோ டிடிஎஸ்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க 2 பேருமே அவங்க கிட்ட வேலை செய்யற டெலிவரி பார்ட்னர்கள்கிட்ட நேரடியா வந்து வருமான வரி வந்து பிடிச்சிக்குவாங்க. சரி, அமௌண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கியில ஒரு 1 இயர் ஒர்க் பார்த்துருப்போம். ஸோ அந்த 1 இயர்ல ஒர்க் பார்த்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு சேலரி வந்து கிரெடிட் ஆகுது, அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவு இன்சென்டிவ்லாம் வாங்கியிருக்கோம், எவ்வளவு ரெஃபரல் போனஸ்லாம் வாங்கியிருக்கோம், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி வீக்லி ஒரு 5% மட்டும் பிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து எவ்வளவு அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகுதோ, உதாரணத்துக்கு ஒரு 8,000 ரூபாய் கிரெடிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 100, 150 இந்த மாதிரிலாம் வந்து இந்த டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு 5% வந்து ஸ்விக்கியில் வந்து டேக்ஸாக பிடிக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம டிடிஎஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்விக்கியில் வந்து இப்போ எதுக்காக வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கவர்மெண்ட்டோடைய லாவை ஃபாலோ பண்றதுக்காகவும் நம்மளுடைய ஸ்ரீட்டிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்றதுக்காகவும் தான் அவங்க வந்து இந்த டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க. சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2024 to 25 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க. ஸோ ஆமாங்க, இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும். பட் இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வருஷம் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். கரண்ட்லி நீங்க என்ன ஒர்க் இப்போ 1 இயரா ஒர்க் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நம்மளால வந்து கிளைம் பண்ணி எடுக்க முடியும். பிரிஞ்சு போன இயர்ஸ்க்குலாம் வந்து நம்மளால அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணி வாங்குறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அது மூலியமா தான் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 16 நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வரக்கூடிய ரீஃபண்ட் அமௌண்ட் காட்டுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நமக்கு வந்து எவ்வளவு வரும் அப்படின்றது, உதாரணத்துக்கு நீங்க 1 இயர் வந்து நான் ஸ்டாப்பா ஒர்க் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 2000 இருந்து ஒரு 5000 வரைக்குமே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு 200 ரூபாயில இருந்து ஒரு 400, 500 வரைக்குமே கட்டுற மாதிரி இருக்கும். அது அந்த வெப்சைட்ல நம்ம எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்றோமோ அந்த வெப்சைட் காரங்களை பொறுத்து தான் அது வந்து கால்குலேட் ஆகும். சரிங்களா? ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 380 ரூபாய் வந்து கட்டினேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாய் வந்து வந்தது. சரிங்களா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ எதுலயா இருந்தாலும் சரி, 1 இயர் பார்ட் டைமா இருந்தாலும் சரி, ஃபுல் டைமா இருந்தாலும் சரி ஒர்க் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐடிஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பி விடுங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடிஆர் ஃபார்ம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் ஒரு 30 நாள்ல இருந்து 40 நாள்ல வரைக்குமே உங்க அக்கௌண்ட்ல வந்து அந்த அமௌண்ட் டைரக்டா வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாளே அந்த அமௌண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வாங்க இப்ப அதுக்கு என்னென்னலாம் கேட்கறாங்க, எந்த வெப்சைட்ல போய் நம்ம வந்து அப்ளை பண்ணா ஈஸியா எப்படி அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் மூலியமா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்லேயே வந்து ஐடிஆர் ஃபார்மை வந்து அனுப்பி விட்டுட்டேன். கிளியர் ஃபார்ம் கிளியர் டேக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த யூடியூப் சேனலோட லிங்க் கூட நான் வந்து நம்மளோட சேனல்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா டைரக்டா அவங்களுடைய அந்த யூடியூப் சேனல் போகும். அதுல போயிட்டு ஐடிஆர் ஃபில் பண்ற மாதிரி கிளியர் டேக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ நீங்க எங்க போனீங்கனாலுமே அவங்க மேனுவலா வந்து கிளியர் டேக்ஸ்ன்றதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே வாட்ஸ்அப்புக்கு போறீங்களா, கூகுள் குரோமுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்க வந்து வாட்ஸ்அப்புக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப்புக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு பாட் மாதிரி வேலை செய்யும்.
அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணிருங்க சரிங்களா. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் அந்த மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் அதை வந்து காட்ட முடியாது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்பாங்க. ஒரு 10-15 ஓடிபி வந்து வரைக்குமே வரும் சரிங்களா. உங்களுக்கு மெயிலையும் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அப்புறம் ஆதார் கார்டு லிங்க் பண்ண நம்பருடைய ஓடிபி வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபைனலாக வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிடிஎஸ் அமௌண்ட் வந்து வரும் அப்படின்றதே அவங்க வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புறீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. முக்கியமாக நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து டிடிஎஸ் அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண தேவையில்லை. பட் ப்ரோ நான் இப்போதான் வந்து ஐடிஆரை வந்து ஃபில் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து பேங்க் லிங்க் ஆகிருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் எதுக்கும் இன்னொரு தடவை அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய பேங்க் வந்து லிங்க் ஆயிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த யூடியூப் சேனலில் ஆல்மோஸ்ட் அதை எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றது A to Z எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக கூட வந்து இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிவிட்டு ரிட்டர்ன் அமௌண்ட்டையும் வாங்கலாம் சரிங்களா. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணி வாங்குறது அப்படின்னு தெரியும். ஸோ தெரியாத நண்பர்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா. ஸோ யாராச்சும் வந்து இன்னும் அதை அப்ளை பண்ணி அதாவது 2024 to 25க்கு ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னா இப்போவும் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இதன் மூலிமா வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய டிடிஎஸ் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய ட்ரெண்ட் டு வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.